அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன். இன்றைக்கி வந்துட்டு டே 3ல் என்ன பார்க்க போகிறோம்னா ஆசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆசனம்னா என்ன? ஆசனம்னா நம்ம உடலையும் மனதையும் வந்துட்டு சீராக வச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நம்ம உடல் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து நம்ம மைண்ட் வந்துட்டு ஷார்ப்பனாக ஆகுது. இந்த பயிற்சி வந்துட்டு எப்பப்போ பண்ணலாம்? இந்த ஆசனம் பண்ணும்போது நம்ம எப்போயுமே ஆசனம் மட்டும் இல்லை, யோகா பண்ணதாக இருந்தாலும் எப்போயுமே நம்ம வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும். எம்டி ஸ்டொமக்கில் பண்ணும்போது தான் நமக்கு ஃபுல் ரிசல்ட் வந்து கிடைக்கும். சில பேருக்கு வந்துட்டு சில ஷெடியூல் இருக்கும், மார்னிங் பண்ண முடியாது. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு அதை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு சூப்பரான ஆசனம் பார்க்க போகிறோம். ஆசனம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பதஞ்சலி யோக சூத்ரா வந்துட்டு ஒரு ஆசனத்தை பற்றி ஒரு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. சிரம் சுகம் அப்படின்னா, நம்ம ஆசனம் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஆசனம் வந்துட்டு நமக்கு சுகமாகவும் இருக்கணும், அதே இது ஸ்டெடியாகவும் இருக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு சூப்பரான ஆசனம் பார்க்க போகிறோம். அதுதான் பரிவர்த்த திரிகோணாசனம். இந்த பரிவர்த்த திரிகோணாசனம் வந்துட்டு யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, கழுத்து வலி, அதுக்கப்புறம் முதுகு வலி, ஹெர்னியா இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள் வந்துட்டு இதை வந்துட்டு பண்ண வேண்டாம். இப்போ வாங்க நம்ம ஆசனம் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பொசிஷன் நின்றுக்கோங்க, இல்லை தாடாசனத்தில் நின்றுக்கோங்க. இப்போ வந்துட்டு கால் ஒரு 3 ஃபீட் இல்லை 4 ஃபீட் அகலமாக வச்சுக்கோங்க. அகலமாக வச்சுட்டு வலது காலம் வந்துட்டு 90 டிகிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இன்ஹேல், கை வந்துட்டு பக்கவாட்டில் நீட்டிக்கோங்க, தோளுக்கு நேரம். இப்போ வந்துட்டு பாடியை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிட்டு எக்ஸேல் வந்துட்டு வலது கால் பக்கத்தில் நம்ம இடது கை போகணும், வலது கையை வந்துட்டு தலையை தூக்கி பார்க்கணும். இது வந்துட்டு ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணணும். நான் வந்துட்டு வீடியோக்காக ஒரு 5 செகண்ட் பண்ணுறேன். Inhale, exhale, relax. ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. பிரீத் வாட்ச் பண்ணுங்க. அடுத்த சைடு பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான் அடுத்த சைடும். தலை சுத்தமாக இருந்தால் தலையை வந்துட்டு கையை பார்க்க வேணாம். ரிலாக்ஸ். இப்போ பார்த்த பரிவர்த்தனை திரிகோணாசனம் வந்துட்டு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதை ஒரு சில பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். டைஜஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது. இடுப்பில் வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு அதிகமாகுது. இடுப்பு, கால், அதுக்கப்புறம் தொடையில் இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங் வந்துட்டு ஸ்ட்ரெச்சஸ் வந்துட்டு நல்லா ஆகுது. இந்த ஆசனம் வந்து நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் இடுப்பை சுற்றி இல்லை கொழுப்பு வந்துட்டு கரைஞ்சி போயிடும். இந்த ஆசனம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆசனம் வந்துட்டு டே 4ல் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.